வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஹெச் 360. ஜோதி டிவி ஃப்ரீ சேனல்ஸ் வந்து பே சேனலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரைஸுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ரீசனால கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதி டிவி பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு டிவோஷனல் சேனல்ஸாக லான்ச் பண்ணியிருந்தாங்க 24/7. முழுக்க பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கக்கூடிய பூஜைகள், ராசி பலன்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பிளை பற்றி ஒரு ஸ்டோரிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் டிவோஷனல் சாங்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த ஜோதி டிவியில் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூன் 1 பார்த்தீங்கன்னா பே சேனலாக கன்வெர்ட் பண்ணுறதாக ஜோதி டிவி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஜோதி டிவி பார்த்தீங்கன்னா பாலிமர் குரூப்போடைய ஒரு சேனல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பாலிமர் மீடியா பிரைவேட் லிமிடெட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய சேனல்ஸ். இந்த சேனல் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸ் அவங்களுடைய சேனல்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஜோதி டிவியும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி இப்போ டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீ சேனல்ஸ் வந்து பே சேனலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பாலிமர் நியூஸ் ரொம்ப ஃபேமஸான நியூஸ், ஆனால் அதுவே பே சேனலுக்கு போகல. பட் ஆனால் ஜோதி டிவி வந்து இப்போ ஃப்ரீ சேனல்ஸ் வந்து பே சேனலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரேட்டு டிஃப்ரெண்ட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ பார்த்தலாம். ஜோதி டிவி பொறுத்த வரைக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருந்தது, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீலேருந்து இப்போ பே சேனல்ஸாக கன்வெர்ட் பண்ணதுனால இதனோட மந்த்லி ரெண்டல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ₹7, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 18% சேர்த்து கிட்டத்தட்ட ₹8.26 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1 இந்த கட்டணம் வந்து அமலுக்கு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேக்லையும் எஃப்டி அப்படிங்கிறதுனால எல்லா பேக்லையும் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பே சேனலாக கன்வெர்ட் ஆனதுனால ரீசார்ஜ், அதாவது டிடிஹெச் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ரீசார்ஜ் கொஞ்சம் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ரீசெண்டாக ஏற்றினதுனால ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹7 ஒரு பெரிய அமௌண்ட்டு. ப்ராட்காஸ்ட் சைட்லேருந்து இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்த எல்லா சேனல்ஸையும் இப்போ இதிலேருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. தேவைன்னா ஆட் ஆன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஏர்டெல்லாக இருந்தால் ஏர்டெல் கஸ்டமர் கேரையும், டாடா பிளே வந்தால் டாடா பிளேயோட கஸ்டமர் கேரையும் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த சேனல்ஸ் ஆட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த சேனலை பற்றி இது சேனலை எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள். சேனல் வந்து ஆட் ஆன் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.